தேர்ந்தெடுங்க நல்லவங்களை. இல்லாட்டி நோட்டாக்கினாலும் போடுங்க. பட் உங்கள் ஓட் மிஸ்யூஸ் ஆகக்கூடாது. என்னென்னா உங்கள் ஓட்டை வச்சு அவங்க ஒரு அயோக்கியனுக்கு ஓட் போடுவாங்க. அதில் மக்கள் எப்பவும் சிந்தித்து யோசித்து யாரை நம்ம பின்பற்றோன்ற ஒரு இது இருக்குது, ஒரு இலக்கு, ஒரு இது. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு எமோஷ்னலாக வந்துட்டு ஐயோ நம்ம உணர்ச்சி வசப்படுறோம். தேவையில்லை. உணர்ச்சி வசப்படுறதால நாடு உங்களோட பைத்தியக்கார டிசிஷனால் நாடு குட்டி சவராது, மக்களோட வாழ்வாதாரம் குட்டி சவராது. யாருன்னா ஒரு அரசியல் கட்சியாவது மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறாங்களே கிடையாது. அதே மாதிரி ஒரு சில கட்சிகள் செஞ்சாலும் அவங்க என்ன எல்லாமே இலவசங்கள். அப்போ மக்களை சோம்பேறித்தனம் பண்ணிட்டு கடன் வாங்கி கடைசியில் அவன் ஆட்சியில் உட்காந்துட்டு அவன் கொள்ளை அடிச்சுட்டு அவன் போயிடுவான். அந்த கடனுக்கு வட்டியும் முதலாமல் நம்ம தான் மக்கள் மறுபடியும் டேக்ஸ் ஜாஸ்தியாக கட்டிகிட்ருக்குறோம். இது மக்களுக்கு புரியணும். இந்த தற்குறிகள், எஸ்பெஷலி இந்த விஜய் தற்குறிகள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நிறைய ஈவன் டிஎம்கே நிறைய பேர் அவங்க ஊழல் தலைவர்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்கள் கட்சி நான் கட்சியே தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா கட்சி உயிர் இல்லாதது, அதில் இருக்க மெம்பர்ஸ் தான் அயோக்கியம் இருக்குது. ஸோ யோசித்து நல்ல வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இந்த 2026 ஒரு மாற்றமாக இருக்கட்டும் இந்த தமிழ்நாட்டுக்கு. நன்றி, வணக்கம்.